மேகங்கள் முழக்கமிடும் அருள்கொடை நாளிது. ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருள்கொடை நாளிது. அருள்மழை பொழியும் அன்பு கடலாம், அருள்மழை பொழியும் அன்பு கடலாம். அழைக்கும் தேவனில் மகிழ்வோம், அவர் திருப்பெயர் நாளும் புகழ்வோம் புகழ்வோம். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருள்கொடை நாளிது. நிகரில்லா அன்பினில் மகிழ்வோம், ஒரு விழா இறைவன் பொழியும். நிகரில்லா அன்பினில் மகிழ்வோம், தியாக பலியினில் இணைவோம். தினம் தேடும் தேவனில் சரணடைவோம், தியாக பலியினில் இணைவோம். தினம் தேடும் தேவனில் சரணடைவோம். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருள்கொடை நாளிது. மனிதனை காக்கும் மகனாக நல்ல மனிதநேயம் கொண்டு உழைப்போம். மனிதனை காக்கும் மகனாக நல்ல மனிதநேயம் கொண்டு உழைப்போம். இறையுடன் மாற்றும் பணியில் நாம் இறையுள் வாழ்வினை அடைவோம். இறையுடன் மாற்றும் பணியில் நாம் இறையுள் வாழ்வினை அடைவோம். தியாக பலியினில் இணைவோம், தினம் தேடும் தேவனில் சரணடைவோம். தியாக பலியினில் இணைவோம், தினம் தேடும் தேவனில் சரணடைவோம். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருள்கொடை நாளிது. ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருள்கொடை நாளிது. உலகினில் கோடி இன்பம் அது உண்மையாதென்று உணர்வோம். உலகினில் கோடி இன்பம் அது உண்மையாதென்று உணர்வோம். ஒரு விழா இறைவன் பொழியும், நிகரில்லா அன்பினில் மகிழ்வோம். ஒரு விழா இறைவன் பொழியும், நிகரில்லா அன்பினில் மகிழ்வோம். தியாக பலியினில் இணைவோம், தினம் தேடும் தேவனில் சரணடைவோம். தியாக பலியினில் இணைவோம், தினம் தேடும் தேவனில் சரணடைவோம். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருள்கொடை நாளிது. ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருள்கொடை நாளிது. அருள்மழை பொழியும் அன்பு கடலாம், அருள்மழை பொழியும் அன்பு கடலாம். அழைக்கும் தேவனில் மகிழ்வோம், அவர் திருப்பெயர் நாளும் புகழ்வோம் புகழ்வோம். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருள்கொடை நாளிது. உறவுகள் மலர்ந்திடும் நேரம், உரைப்பணி கரைந்திடும் காலம்,
நினைவேக தந்திடும் நேரம், நெஞ்சிலே எழுந்திடும் தாளம் நிதம், உண்மையை சுவைத்திர பலனாய். ஆம், இது இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு நன்னாள், பொன்னார் இரட்டிப்பு மகிழ்வை தரும் இனிய நாள். நமது ஊரின் குழந்தைகளாகிய நாங்கள் எங்கள் உள்ளத்தில் இயேசுவை முதல் முறையாக ஏற்கவிக்கும் உன்னதமான நாள். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தனது ஆன்மாவை இளைப்பானாகில் அவனுக்கு வரும் பயன் என்ன என்ற இயேசுவின் வாக்கியத்தை நினைவில் கொண்டு இன்று இயேசுவை அப்ப வடிவில் ஏற்க இருக்கின்றோம். இதன் வழியாக மறு கிறிஸ்துவாக வாழ இருக்கின்றோம். எனவே அவருக்கு உகந்த நல்ல பிள்ளைகளாக வாழவும், திரு அவையின் படிப்பினைகளை ஏற்று நடக்கவும், நற்கருணையில் வாழும் இயேசுவை நம்மிலும் பிறரிலும் கண்டுவர இந்நாள் நமக்கு அழைப்பு விடுகிறது. எனவே இந்த மகிழ்ச்சியான நாளிலே இயேசுவை முதல் முறையாக உள்ளங்களில் பெறவிருக்கும் எங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்க உங்களை அழைக்கின்றோம். மேலும் விழா உணர்த்தும் மைய கருத்தை மனதில் நிறுத்தி ஆன்ம நலனை அக்கறை கொண்டு இயேசுவை உள்ளத்தில் ஏந்தி மறு கிறிஸ்துவாக வாழ முற்பட்டு அதற்காக அருளை வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமங்களே, இன்றைய திருப்பலி நன்றி திருப்பலியாக மரிய சூசை, ரொசாலி, ஆண்டனி, விண்ணரசி, பேரை பிள்ளைகள் பேட்ரிக், பிளசன், சியோனா இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஆவேல், மேரி, வினோலியா, அசைகா, பெனின், ஆண்டர்சன் நன்றியாகவும், ஜேம்ஸ், ஜெயசீலி, ஜோன்ஸ், ஜேக்கப் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அன்புள்ள குழந்தைகளே, இயேசுவை நம் உள்ளத்தில் வாங்கவும் உண்மையான மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளவும் நாம் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட வேண்டும். எனவே நமது ஆண்டவராகிய இயேசுவிடம் நமது பாவங்கள் அனைத்திற்கும் மன்னிப்பு கேட்போம். வழிநடத்தும் இறைவா, எங்கள் பெற்றோர்கள், பெரியோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஞான வழிகாட்டிகளை அவமதித்து அவர்கள் காட்டும் நல்வழியில் நடக்காமல் அவர்கள் மனதை புண்படுத்திய நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறேன். பகைவரையும் அன்பு செய் என்று மொழிந்த எம் இறைவா, தாங்கள் சொல்லாலும் செயலாலும் பிறரை பழிவாங்கி துன்புறுத்திய தருணங்களுக்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். இறைவா, எங்களை மன்னியும். குழந்தைகளாகிய கருணை மிகு இறைவா, குழந்தைகளாகிய நாங்கள் எங்கள் சோம்பேறித்தனத்தினாலும் பொழுதுபோக்கின் மீது கொண்ட ஆர்வத்தினாலும் கடமைகளை சரிவர செய்ய தவறிய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். இறைவா, எங்களை மன்னியும். பகிர்ந்து வாழ சொன்ன இயேசுவே, எம்மிடம் அதிகமாக உள்ளதை இல்லாதவரோடு பகிர்ந்து வாழ மறந்த தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறேன். இறைவா, எங்களை மன்னியும். அன்புள்ள குழந்தைகளே, உங்களது குற்றங்களை நினைத்து மனம் வருந்தியதற்காகவும் இயேசு தொடர்ந்து அன்பு செய்ய முயற்சி செய்வதற்காகவும் இயேசு உங்களை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார். அப்படிப்பட்ட இயேசுவை நாம் நண்பராக அடைய இறைவனிடம் மன்றாடுவோம். தலை மீது கைகளை வைத்து ஜெபித்தல். திருமுலைக்கின் வழியாக பாவங்கள் நீக்கப்பட்டு தூய ஆவியாரின் உள்ளொளி பெற்று கிறிஸ்துவில் புது பிறப்படைகிறோம். இப்போது ஒப்புரவின் வழியாக ஆன்ம தூய்மை அடைந்து
கிறிஸ்துவை உட்கொண்டு புது வாழ்வு வாழ இருக்கும் இக்குழந்தைகள் மீது தூய ஆவியானவர் இறங்கி வந்து செயல்பட அருட்தந்தையர்கள் குழந்தைகளின் தலை மீது கரங்களை வைத்து ஜெபிக்க பாடல் குழுவினர் தூய ஆவி பாடலை இப்பொழுது பாடுவார்கள்.
மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீயம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மல் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீயம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. பிரியமானவர்களே, மேலும் இன்றைய திருப்பலி உபய திருப்பலியாக அஜித், கிறிஸ்டி, ஜோசப், சகாயராஜ், தாவீது ராஜ், அருள், ஆரோக்கியம் ஆகிய குடும்பத்தினர் திருப்பலியை உபய திருப்பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தொய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தை ஆகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். விடுதலை பயணம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறை திருவசனங்கள் 10 முதல் 22 முடிய. சித்தி மரத்தால் அவர்கள் ஒரு பேழை செய்யட்டும். அதன் நீளம் 2.5 முழம், அகலம் 1.5 முழம், உயரம் 1.5 முழமாக இருக்கட்டும். அதன் மேலெங்கும் பசும் பொன்னால் மூடுவாய், உள்ளும் புறமும் வேய்ந்திடுவாய். அதை சுற்றிலும் ஒரு பொன் தோரணம் பொருத்திடுவாய். 4 பொன் வளையங்களை வார்த்து 2 வளையங்களை ஒரு பக்கத்திலும் 2 வளையங்களை மறுபக்கமாக அதன் 4 கால்களோடும் பொருத்திடுவாய். சித்தி மரத்தால் தண்டுகள் செய்து அவற்றையும் பொன்னால் மூடுவாய். பேழையை தூக்கிச் செல்லும்படி பேழையின் பக்கங்களிலுள்ள வளையங்களில் தண்டுகளை மாட்டி வைப்பாய். தண்டுகள் பேழையில் உள்ள வளையங்களில் மாட்டப்பட்டிருக்கட்டும். அங்கிருந்து அவை கலற்றப்படலாகாது. நான் உனக்கு கொடுக்கும் உடன்படிக்கை கற்பலகைகளை பேழையினுள் வைப்பாய். மேலும் பசும் பொன்னால் இரக்கத்தின் இருக்கை ஒன்று அமைப்பாய். அதன் நீளம் 2.5 முழம், அகலம் 1.5 முழமாக இருக்கட்டும். 2 பொன் கெருபுகளை செய்தல் வேண்டும். இரக்கத்தின் இருக்கையிலுள்ள 2 பக்கங்களிலும் அவற்றை அடிப்பு வேலையாக அமைப்பாய். ஒரு புறத்தில் ஒரு கெருபும் மறுபுறத்தில் மற்றொரு கெருபுமாக அமைக்க வேண்டும். இரக்கத்தின் இருக்கையோடு இணைந்ததாக அதன் 2 ஓரங்களிலும் கெருபுகளை செய்து வை.
அக்கெருபுகள் தம் இறக்கைகளை மேல் நோக்கி விரித்தவாறும் இரக்கத்தின் இருக்கையை தம் இறக்கைகளால் மூடியவாறும் இருக்கட்டும். கெருபுகளின் முகங்கள் ஒன்றையொன்று நோக்கியவாறும் இரக்கத்தின் இருக்கையை பார்த்தவாறும் விளங்கட்டும். பேழை மேல் இரக்கத்தின் இருக்கையை பொறுத்து பேழையினுள் நான் உனக்களிக்கும் உடன்படிக்கை கற்பலகைகளை வைப்பாய். அங்கே நான் உன்னை சந்திப்பேன். உடன்படிக்கை பேழைக்கு மேலே அமைந்த இரக்கத்தின் இருக்கையில் இரு கெருபுகள் நடுவிலிருந்து நான் உன்னோடு பேசி இஸ்ரேல் மக்களுக்கான கட்டளைகள் அனைத்தையும் உனக்கு கொடுப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. உள்ளங்கையில் எந்தன் பெயர் பொறித்து என் உள்ளத்திலே உந்தன் உயிர் பதித்தாய். என் உறவை அனுபவித்தேன் உன் அன்பை. மெல்ல மெல்ல எனக்குள் வளரும் இறைவா, உமக்குள்ளே என் உருவம் கரையும். உள்ளங்கையில் எந்தன் பெயர் பொறித்து என் உள்ளத்திலே எந்தன் உயிர் பதித்தாய். அனுமதித்தாய் என் உறவை அனுபவித்தேன் உன் அன்பை. மெல்ல மெல்ல எனக்குள் வளரும் இறைவா, உமக்குள்ளே என் உருவம் கரையும். முதல்தரமான அனைத்தையுமே நிரந்தரமாக்கி உயர வைத்தாய். சரி நிகரான சமத்துவத்தில் தனி சிறப்பாக வாழ வைத்தாய். பொங்கி வந்து எனக்குள்ளே சிலுக்குதே உமதருள். அங்கும் இங்கும் எங்கெங்குமே தரிசனம் உறவு. எங்கள் வசமான பொது கிருபை இன்னும் வரும் என்றும் வரும் துணை வருமே. எங்கள் வசமான பொது கிருபை இன்னும் வரும் என்றும் வரும் துணை வருமே. பயமில்லை, துயரில்லை, நோயில்லை இறைவா, உள்ளங்கையில் எந்தன் பெயர் பொறித்து என் உள்ளத்திலே உந்தன் உயிர் பதித்தாய். அனுமதித்தாய் என் உறவை அனுபவித்தேன் உன் அன்பை. மெல்ல மெல்ல எனக்குள் வளரும் இறைவா, உமக்குள்ளே என் உருவம் கரையும். நானும் சந்தித்தேன், சமுத்திரமாகி சங்கமித்தாய். சிறு பொறியெனவே புகைந்திருப்பேன், பேரொளியாக்கி மெரில வைத்தாய். நானும் நீயும் வேறு அல்ல, என்ன சொல்ல எல்லாம் நீரே. ஆழம் நிலம் இல்லாதது உண்மையான உமதன்பே. உந்தன் வசமான என் வாழ்வில் வளம் தரும் போது பலம் பலம் வருமே. உந்தன் வசமான என் வாழ்வில் வளம் தரும் போது பலம் பலம் வருமே. பகையில்லை, பிரிவில்லை, பாவமில்லை இறைவா, உள்ளங்கையில் எந்தன் பெயர் பொறித்து என் உள்ளத்திலே உந்தன் உயிர் பதித்தாய். அனுமதித்தாய் என் உறவை அனுபவித்தேன் உன் அன்பை. மெல்ல மெல்ல எனக்குள் வளரும் இறைவா, உமக்குள்ளே என் உருவம் கரையும். இரண்டாம் வாசகம்.
திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, வசனங்கள் 16 17 முடிய. கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம். ஆண்டவரின் நல்வாக்கு. உமக்கு நன்றி. நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டால் என்றுமே வாழ்வார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 51 முதல் 58 முடிய. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வதரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, முதலாக இறைமகன் இயேசு கிறிஸ்துவை நற்கருணையிலே பெருகியிருக்கின்ற அன்பு தம்பி தங்கைகளே, இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையிலே பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு சிறப்பு மிக்க நாள். அகில உலகத்தையும் படைத்த அந்த ஆண்டவன் இயேசு கிறிஸ்து உங்கள் சின்ன இதயத்திற்குள்ளே வருகின்றார். அவர் வருகின்ற பொழுது வெறும் கையராய் வருவதில்லை. உங்களுக்கு தேவையான எல்லா கொடைகளையும் வரங்களையும் வாழ்வையும் உங்களுக்கு கொடுக்க வருகிறார். ஒரு குடும்பத்திலே தாய் தன்னுடைய கடைசி மகன் 7 வயது நிரம்பிய அந்த மகனை அழைத்து, நான் நாளை ஒரு அவசியமான ஒரு கூட்டத்திற்கு செல்ல வேண்டும், எனக்கு நேரம் இல்லை, இதோ என்னுடைய ஆபீஸுக்கு செல்லுகின்ற இந்த ஷூவை பாலிஷ் பண்ணி கொடுப்பா என்று கேட்ட பொழுது சரிமா என்று சொல்லி அவன் அந்த
ஷூவை வாங்கி நேர்த்தியாக பாலிஷ் செய்து அம்மாவிடம் கொண்டு வந்து காட்டுகிறான். அம்மா நல்லா பண்ணியிருக்கனா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா சூப்பரா பண்ணியிருக்கப்பா என்று சொல்லி அவன் கையிலே ஒரு 5 ரூபாய் நாணயத்தை கொடுத்து அனுப்புகிறார். அடுத்த நாள் காலை அந்த அம்மா அலுவலகம் செல்வதற்காக அந்த ஷூவை மாட்டுகின்ற பொழுது அந்த ஷூவிலே ஏதோ இடிக்கிறதை பார்த்து அதை எடுத்து பார்த்தால் அதிலே ஒரு காகிதம், அந்த காகிதத்துக்குள்ளே இந்த 5 ரூபாய் நாணயம், அதிலே அந்த ரிச்சர்ட் எழுதி வைத்திருந்தான், அம்மா நீங்க கொடுத்த காசு இந்தாங்க வச்சுக்கோங்க, நான் நீங்க கொடுத்த காசுக்காக நான் ஷூவை பாலிஷ் பண்ணவில்லை, உங்க மேல உள்ள அன்புனால தான் நான் ஷூவை பாலிஷ் பண்ணேன் என்று சொல்லி அந்த காகிதத்திற்குள் அந்த 5 ரூபாய் நாணயத்தை மடித்து வைத்திருந்தாராம். அன்புக்குரியவர்களே, இந்த சிறுவனுடைய அந்த அன்பு என்றால் என்ன என்பதை அவன் பணித்து வாழ்ந்திருக்கிறான். மறைக்கல்வியிலே நற்கருணை பெருவிழாவை கொண்டாடுவதற்காக தயாரித்த பொழுது உங்களுடைய அருள் சகோதரிகளும் ஆசிரியர்களும் இதைத்தான் சொல்லியிருப்பார். நற்கருணை நமக்கு அன்பினுடைய அடையாளமாக, உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறது. வாங்குகின்ற உணவு மட்டுமல்ல, அது நம்முடைய வாழ்வாக நம்மை மாற்றுகிறது. நற்கருணை கொண்டாட்டத்திலே நாம் 3 முக்கியமான கருத்துக்களை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். நற்கருணை நமக்கு இறைவனோடு அன்புறவை கொள்ள அழைப்பு கொடுக்கிறது. பரிந்துரைத்து வாழ நம்மை பயிற்சிவிக்கிறது. அவ்வாறு பகிர்ந்து அளித்து வாழவும் நம்மை தூண்டுகின்றது. திருப்பிடத்தை பார்க்கிறோம். இந்த திருப்பிடத்தினுடைய ஆங்கில வார்த்தை ஆல்டர். அந்த ஆல்டர் என்ற அந்த வார்த்தையிலே எல்லா தத்துவங்களுமே அமைந்திருப்பதை, நிறைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. ஏ ஃபார் அடோரேஷன், இறைவனை வழிபட, இறைவனை போற்ற அழைக்கப்படுகிறோம். எல் ஃபார் லவ், அன்பு செய்ய அழைக்கப்படுகிறோம். நிபந்தனையற்ற முறையில எதிர்பார்ப்பில்லாத அன்பு இயேசு நம் மீது கொண்டது போல, பாவிகளாக இருந்த நமக்காகவே தன்னுடைய இன்னுயிரை தந்தது போல, நாமும் மற்றவரை அன்பு செலுத்தி வாழ அழைக்கப்படுகிறோம். டி ஃபார் தேங்க்ஸ் கிவிங், நாம் நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம். நம்முடைய பெற்றோருக்காக, நம்முடைய ஞான பெற்றோருக்காக இந்த நற்கருணை பெருவிழாவை இறைமகன் இயேசு கிறிஸ்து நம்முடைய இதயத்திலே வருகிற அந்த முதல் நாளிலே நாம் கொண்டாட நம்மை தயாரித்த அருள் சகோதரிகளுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் நம்முடைய பங்கு தந்தையர்களுக்கும் நாம் நன்றி கூறுவோம். இறைவன் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் நன்றி கூறுவோம். ஏ ஃபார் ஆஸ்கிங், நாம் கேட்க வேண்டும். நாம் கேட்பதற்கு முன்பதாகவே நமக்கு என்ன தேவை என்பதை கடவுள் அறிந்திருக்கிறார், தெரிந்து வைத்திருக்கிறார். இருந்தாலும் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் சென்ற அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைக்கு ஏற்ப நாம் கேட்க வேண்டும். நமக்காக கேட்க வேண்டும், நம்முடைய பெற்றோருக்காக கேட்க வேண்டும், நம்முடைய தந்தையர்களுக்காக கேட்க வேண்டும், நம்முடைய பங்குக்காக கேட்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நலம் பெற நம்முடைய குடும்பத்திலே யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ ஜெபம், அவர்களுக்காக நாம் பரிந்துரை செய்கிற அந்த கேட்கின்ற அந்த ஞானத்தை இறைவன் நமக்கு தருகின்றார். ஆர் ஃபார் ரெசல்யூஷன், முடிவெடுப்பது. இதோ இப்பொழுது நற்கருணையை முதலாக பெறுகின்ற நாம் முடிவெடுக்க வேண்டும். முடிந்தவரை நாம் திருப்பலிக்கு வர வேண்டும். மாதத்திற்கு ஒரு முறையாவது நாம் ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற வேண்டும். அவ்வாறு வாழ்க்கையில் நமக்கு எது நல்லது என்று, எது நேர்மையானது என்று, எது நீதியானது என்று பெற்றோர் நமக்கு கற்பிப்பார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து வாழ நமக்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்கிற அந்த முடிவை நாம் எடுக்க வேண்டும். அந்த முடிவுக்கு ஏற்ப வாழ்கின்ற பொழுதுதான் இந்த ஆல்டரை, இந்த பலிபீடத்தை பார்க்கிற பொழுதெல்லாம் இவையெல்லாம் நமக்கு நினைவுபடுத்த விட வேண்டும். ஆகவே நாம் இறைவனை அன்பு செய்ய வேண்டுமானால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையையும் அது தொட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் நிலைப்பாடுகளையும் அது எடுத்து இயம்ப வேண்டும். கார்லோ என்ற 15 வயது சிறுவன் இறந்த நிலையில அவனுடைய தாயை பார்த்து திருச்சபை அவனை அருளாளர் பட்டம் கொடுத்து புனிதர் பட்டத்திற்கு அவனை வழிநடத்தி கொண்டிருந்த பொழுது அந்த தாயை பார்த்து கேட்டார்கள், உன்னுடைய மகன் இந்த புனிதத்துவத்தை அடைவதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்
என்ன பாடங்களை கற்றுக் கொடுத்தீர்கள் என்று கார்லோ அந்த நற்கருணையின் மீது பற்று கொண்டிருந்த இணையதளத்தின் வழியாக நற்கருணையை புதுமைகளை எல்லாம் அறிமுகப்படுத்தி அதை உலகறிய செய்த அந்த சிறுவனுடைய தாயை பார்த்து கேட்ட பொழுது அந்த தாய் சொன்னாளாம், நான் ஒன்றும் செய்யலை. ஒவ்வொரு நாளும் நான் திருப்பலிக்கு செல்லும் போது என்னுடைய மகனை திருப்பலிக்கு அழைத்து சென்றேன். அவன் புதுநன்மை வாங்கிய பிறகு அவன் புதுநன்மை வாங்கிய நாளிலே எந்த மகிழ்ச்சியோடு எந்த நிறைவோடு இருந்தானோ அவ்வாறே ஒவ்வொரு நாளும் அவன் இயேசுவை பெற வேண்டும் என்று அவனுக்காக நான் ஜெபித்தேன், அவன் உடன் இருந்தேன் என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, இதோ இந்த பிள்ளைகள் இன்று போல் என்றும் இவர்கள் நற்கருணையின் மீது பற்றுறுதி கொண்டு வாழ இறைவன் இவர்களுக்கு துணையாக இருக்க பெற்றோராகிய நாம் இவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். மறைந்த முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர் திருத்தந்தை ஆகிய பிரகடனப்படுத்தப்பட்ட பிறகு முதலாவதாக சிறுவர் சிறுமிகளுக்கு புதுநன்மை கொடுக்கின்ற அந்த நாளிலே அந்த பிள்ளைகளை பார்த்து சொன்ன வார்த்தை, உங்களிடம் இந்த கேள்வியை கேட்டால் இயேசு உங்கள் இதயத்திற்குள் வருகின்ற அந்த நேரத்திலே இயேசுவிடம் நீங்கள் முதலாக என்ன கேட்பீர்கள் என்று கேட்டால், நீங்கள் எனக்கு நல்ல படிப்பு வர வேண்டும் என்று கேட்பேன் என்று சொல்லுவீர்கள். ஒரு சிலர் நோய்வாய்ப்பட்டிருக்கிற உங்களுடைய உறவினர்கள் நலம் பெற வேண்டும் என்று கேட்பேன் என்று சொல்லுவீர்கள். ஒரு சிலர் என்னுடைய இதயத்திற்கு நீர் வந்ததற்காக நன்றி இயேசுவே என்று சொல்லுவீர்கள். ஒரு சிலர் என்னுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைந்திட பெற்றோர் ஒருவரை புரிந்து கொண்டு வாழ்ந்திட வேண்டும் என்று கேட்பீர்கள். ஆகவே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல், ஒவ்வொரு ஆசை இருக்கும். எனக்கு என்ன ஆசை இருந்தது, நான் முதலாக நற்கருணையை பெற்ற பொழுது நான் இயேசுவிடம் சொன்ன வார்த்தை என்ன என்பதை இப்பொழுது நான் நினைத்து பார்க்கிறேன். அப்பொழுது நான் இயேசுவிடம் சொன்னது, ஸ்டே வித் மீ, என்னோடு தங்கும் ஆண்டவரே. அதுதான் என்னுடைய ஜெபமாக இருந்தது. நான் முதலாக நற்கருணையை பெற்ற பொழுது நான் அந்த நற்கருணை ஆண்டவரை பார்த்து கேட்டது, என்னோடு தங்கும் ஆண்டவரே. எமாவுஸ் நகர் நோக்கி சென்ற அந்த சீடர்கள் மத்தியிலே இயேசு தன்னை பற்றிய இறை செய்திகளை எல்லாம், சட்டங்களை எல்லாம், இறை வாக்குரைகளை எல்லாம் எடுத்து ஏம்பிய போது கூட அந்த சீடர்களால் இயேசுவை கண்டுகொள்ள முடியவில்லை. ஆனால் இயேசு இன்னும் பல மைல் நடக்க வேண்டியவர் போல காட்டிக்கொள்ளுகிறார். பொழுது சாய்ந்து விட்டது, எங்களோடு தங்கும் என்று சொல்லி ஒரு வழிபோக்கனை தங்க வைப்பது போல இயேசுவை தங்க வைக்கிறார்கள். அப்பொழுது இயேசு அவர்கள் கொடுத்த அப்பத்தை பிற்கின்ற பொழுது இயேசுவை அவர்கள் கண்டுகொள்ளுகிறார்கள். ஆகவே இந்த நற்கருணை அப்பத்திலே இயேசுவை நாம் கண்டுகொள்ளுகின்ற அதே நேரத்திலே அவரை நம்மோடு தங்க வைக்க வேண்டும். நம்முடைய இல்லத்திலும் இதயத்திலும் அவரை தங்க வைக்க வேண்டும். நாம் புனிதர்களாக வாழ இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம். வெறும் நற்கருணை வீரர்களாக, வீராங்கனைகளாக மட்டுமல்ல, நாம் புனிதத்தை அடைய புனிதர்களாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அதற்கு 3 உபகரணங்கள். 1 நற்கருணை, 2வது ஜெபமாலை. ஜெபமாலை ஏழைகளின், படிப்பற்றவருடைய விவிலியம் என்று சொல்லுவார்கள். ஜெபமாலையில் இறைமகன் இயேசு கிறிஸ்துனுடைய மீட்பினுடைய செய்தியை, மீட்பினுடைய அருளை, அன்னை மரியாளுடைய பாதுகாப்பை நாம் ஜெபமாலையிலே பெறுகிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் பெற்றோரிடம் நீங்கள் அழைத்து, அல்லது உங்களுடைய பெற்றோர் அழைக்கிற பொழுது, நீங்கள் குடும்பத்திலே கூடி ஜெபிக்கின்ற பொழுது இறை அருளை பெற முடியும். 3வது உங்கள் உடல். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, சாமானியர்கள் அல்ல, கடவுளுடைய அன்பு சாயலாய் படைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் கடவுளுக்கு உரியவர்கள், கடவுளுக்கு சொந்தமானவர். பவுலடியார் சொல்வது போல நம்முடைய உடல் தூய ஆவியின் ஆலயம். ஆகவே இந்த உடலை பாதுகாப்போடு வைத்துக் கொள்ள வேண்டியதும், தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டியதும், இறை பற்றுள்ள ஆலயமாக நாம் நம்மையே வளர்த்து கொள்வதும் இந்த உடல் நமக்கு சொல்லி தருகிற அந்த பாடமாக இருக்கிறது. ஆகவே நாம் வாழ்கின்ற வாழ்க்கை நிலைகளிலே நாம் எல்லாவற்றையும் இறைவனிடமிருந்து நாம் பெறுகிறோம், எல்லாவற்றையும் நாம் இறைவனுக்கு வழங்குகிறோம். இறைவன் தன்னையே நமக்கு முழுமையாக வழங்குகின்றார். கடலிலே ஒரு கப்பல் மூழ்கி போய்விட்டது. அந்த கப்பலிலே இருக்கின்ற பொருட்களை எல்லாம்
எடுத்து வர வேண்டும் என்று ஒரு குழுவானது அங்கே செல்லுகிறார்கள். அந்த கப்பலில் இருக்கின்ற பொருட்களை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து அங்கே அவர்கள் காட்சியாக வைக்கிறார்கள். அப்பொழுது அந்த ஆய்வு குழுவினுடைய தலைவரை பார்த்து, நீங்கள் கொடுத்து வந்த இந்த பொருட்களிலே விலையேற பெற்ற பொருள் என்ன என்று கேட்கிறார்கள். அங்கே வைரம் இருந்தது, வைடூரியம் இருந்தது, பல நகைகள் இருந்தது, எப்படி இந்த விபத்துக்கு உள்ளானது என்பதை காணுகின்ற அந்த பெட்டி இருந்தது, பல விதமான உபகரணங்கள் அங்கே இருந்தது. ஆனால் அந்த குழுவினுடைய தலைவர் ஒரு சிறிய தீப்பெட்டி போல ஒரு பெட்டியை காண்பித்து, இதுதான் விலையேற பெற்றது என்று சொன்னார்கள். எல்லாருக்கும் ஆச்சரியம். அந்த சின்ன பெட்டிக்குள்ளே என்ன இருக்கிறது என்று சொல்லி அதை திறந்து பார்த்து காண்பிக்க சொன்ன பொழுது அதிலே ஒரு திருமண மோதிரம் இருந்தது. அந்த மோதிரத்திலே ஒரு இதயத்தை 2 கைகள் பிடித்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆண் கை, ஒரு பெண் கை. கீழே ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது, ஐ ஹவ் நத்திங் மோர் டு கிவ். இனிமேலும் கொடுப்பதற்கு என்னிடம் ஒன்றுமில்லை என்ற வார்த்தை கீழே எழுதப்பட்டிருந்தது. இது ஒரு திருமண மோதிரம். அந்த மோதிரத்தை நான் விலையேற பெற்றதாக பார்க்கிறேன். அந்த இதயத்தை 2 பேரும் தாங்கி நிற்கிறார்கள். ஒரு குடும்பத்தை தாங்கி நிற்க வேண்டிய அந்த இதயமாக பெற்றோர் இருக்கிறார்கள். அவர் ஒருவருக்கு சொல்லிக் கொள்கிறார்கள், என்னிடம் கொடுப்பதற்கு இதற்கு மேல் ஒன்றுமில்லை, எல்லாவற்றையுமே கொடுத்து விட்டேன் என்று. சிலுவையிலே ஐயனாரை இவர் யூதரின் அரசன் என்ற அந்த வார்த்தைக்கு பதிலாக இந்த வார்த்தையை போடலாம், ஐ ஹவ் நத்திங் மோர் டு கிவ். கொடுப்பதற்கு என்னிடம் ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து நம்மிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த பிள்ளைகள் வழியாக நாம் இறைவனை அன்பு செய்ய அழைக்கப்படுகிறோம். இந்த பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கின்ற பாடம், வாழ்வு என்னவென்றால், பெற்றோர், உற்றார், உறவினராகிய நாம் என்ன பேசுகிறோமோ, என்ன வழியாக நடந்து கொள்ளுகிறோமோ அதுதான் இவர்களுக்கு பாடமாக மாறுகிறது. ஆகவே இவர்களுக்கு அன்பின் அப்போஸ்தலராக இருக்க வேண்டியது பெற்றோருடைய பொறுப்பு, குடும்பத்திலே இருக்கிற முதியவர்களுடைய பொறுப்பு. அதே நேரத்திலே இவர்களுடைய அன்பும், இவர்களுடைய ஜெபமும், இவர்களுடைய வாழ்வும் நமக்கு பாடமாக இருக்கிறது. இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட விலையேற பெற்ற பரிசாக இருக்கிறார்கள், கடவுளுடைய அன்பின் கொடையாக இருக்கிறார்கள். ஆகவே எப்படி நம்முடைய குடும்பத்திலே இயேசு வந்து பிறந்திருந்தால் அவரை எப்படி நாம் அன்பு செலுத்துவோம், அவரை நாம் பாராட்டுவோம், சீராட்டுவோம். அப்படி இயேசுனுடைய திருவுடலை பெற்றிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நாம் பாராட்ட, அன்பு செலுத்த, அவர்களை உருவாக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அதற்கு நாற்றங்காலாக இருப்பது நம்முடைய குடும்பம். ஆகவே இன்றைய விழா வெறும் இந்த பிள்ளைகளுடைய விழா மட்டுமல்ல, இது குடும்ப விழா, ஒரு பங்கினுடைய விழா. ஆகவே குடும்பம் சீராக இருக்கிற பொழுதுதான் அது அன்பை பெற முடியும், நம்பிக்கை பெற முடியும் என்பதால் தான் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தான் பொறுப்பேற்ற பிறகு முதலாக கூட்டிய ஆயர் பேரவையிலே குடும்பத்தை பற்றிய திறனாய்வை செய்ய ஏற்பாடு செய்தார். குடும்பம் இன்றைய கால சூழ்நிலையில எப்படி இருக்கிறது, எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி அந்த திறனாய்வினுடைய முடிவிலே அவர் சொல்லுகிற பொழுது, குடும்பம் ஒரு திருவருள் சாதனம் என்று சொல்லுகிறார். எப்படி திருமணம் ஒரு திருவருள் சாதனமோ அவ்வாறு குடும்பம் ஒரு திருவருள் சாதனம். குடும்பம் கொண்டாடப்பட வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து உணவருந்த வேண்டும். தங்களிடம் இருக்கிற விசுவாச செய்திகளை அறிக்கையிட வேண்டும். விசுவாத கதைகளை அவர்கள் பெற்றோர் பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஒரு கார் விபத்துக்குள்ளாகிறது. அந்த காரிலே பெற்றோரும் 2 பிள்ளைகளும். அந்த ஒரு விபத்திலே அந்த 4 பேருமே நினைவு இழந்து போய்விட்டார்கள். அங்கே ஆம்புலன்ஸை வர வைத்து போலீஸ் அவர்களை மருத்துவமனைக்கு அனுப்ப முயற்சித்த பொழுது அந்த ஆக்சிடென்ட்டுடைய காரணம் என்ன என்று எழுத வேண்டும். ஆகவே 4 பேருமே நினைவு இல்லாத நிலையில் இருக்கிறார்களே, எப்படி எழுதுவது என்று யோசனை செய்து பார்த்து கொண்டிருந்த பொழுது அக்கம் பக்கத்திலே யாருமே இல்லை. அந்த காரிலே இருந்து ஒரு குரங்கு குட்டி வெளியே வந்தது. அதை பார்த்த அந்த போலீஸ்காரர், இதோ இவர்கள் இந்த குரங்கை வளர்க்கிறார்கள் போல இருக்கிறது, இந்த குரங்குகளிடம் செய்கை காட்டி கேட்டுப்பார், என்ன எப்படி விபத்து நடந்தது என்று கேட்ட பொழுது அந்த போலீஸ்காரர் அந்த குரங்கை பார்த்து அந்த வீட்டினுடைய தலைவராகி அந்த தந்தையை காமித்து இவர் என்ன செஞ்சார் என்று செய்கை காட்டிய பொழுது அந்த குரங்கு பக்கத்தில் கிடந்த ஒரு பாட்டில் எடுத்து ஒரு தண்ணி போட்டிருந்தார், குடிச்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு செய்கை காட்டுச்சான். 2வது
அந்த அம்மாவை காமிச்சு இந்த அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா நொய் 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 நொய்னு பேசிக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டே வந்தாங்க அப்படிங்கிறத செய்கையில அந்த குரங்கு காட்டுச்சான். இந்த 2 பிள்ளைங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு அந்த குரங்கை காட்டி, அந்த பிள்ளைகளை காட்டி குரங்கு கிட்ட கேட்ட பொழுது அந்த குரங்கு டிஷ்ஷும் டிஷ்ஷும் டிஷ்ஷும்னு அந்த 2 பிள்ளைங்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிச்சான். அதை ஒரு போலீஸ்காரர் அந்த குரங்கை பார்த்து நீ என்ன செஞ்சேன்னு கேட்கும்போது நான் தான் காரை ஓட்டிட்டு வந்தேன்னு சொல்லிச்சு. அன்புக்குரியவர்களை, நம்முடைய குடும்பத்தை இயக்குவது யார்? பொருளாதாரமா, அரசியலா, வாழ்க்கையின் எதிர்பார்ப்புகளா, திட்டங்களா? மாறாக நம்முடைய குடும்பத்தை இயக்க வேண்டியது, நம்மை வழிநடத்த வேண்டியது, பாதுகாக்க வேண்டியது நற்கருணை ஆண்டவர். ஆகவே அந்த நற்கருணை ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திலே வாழ இந்த குழந்தைகள் என்று நமக்கு வாய்ப்பளித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த குழந்தைகள் நற்கருணை பேழைகளாக நம்முடைய இல்லங்களிலே வளம் பெற தூய ஆவியினுடைய கொடைகளாக இவர்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்னை மரியாளின் அன்பு பிள்ளைகளாக இவர்கள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்களும் இன்றிலிருந்து அணுகுமுறைகளிலும், வாழ்க்கை நிலைகளிலும், திறமைகளிலும், ஆற்றல்களிலும், ஜெப அனுபவத்திலும் வித்தியாசமானவர்களாக இருப்பார்கள். நாமும் அவர்களை அந்த அளவுக்கு மதிப்பும் அன்பும் செலுத்தி இவர்களை வளர்க்க வேண்டியது நம்முடைய குடும்பத்தின் பொறுப்பு. ஆகவே இன்றைய நாளிலே இந்த குடும்ப பெருவிழாவிலே நற்கருணை பெருகியிருக்கிற இந்த பிள்ளைகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், இவர்கள் வழியாக நம்மை ஆசீர்வதிக்கவும் இறைவனுடைய அருள் வேண்டுவோம். தகுதியை ஆராய்தல். இப்பொழுது பொறுப்பாளர் இவர்களுக்கு இவ்வளவு நாள் மறைக்கல்வியை சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் இந்த பிள்ளைகளை குறித்து அவர்களுடைய தகுதியை தந்தையரிடம் கூறுவார்கள். அதன் அடிப்படையில் இந்த ஒரு நிகழ்வு இப்பொழுது நடைபெறும். இயேசுவை அப்பத்தின் வடிவில் முதல் முறையாக தங்கள் இதயங்களில் பெறவிருக்கும் குழந்தைகளை பிரைசி சாரால், ஆரிஸ் கிறிஸ்டோபர், இனியா, பிரியாஷினி, திவ்யா மேரி, டெனி, டேன் ஹான்சல், ரெனி மெல்லியா, ரோக்சனா, இன்பன் ராஜா, கெவின் மெத்தேயோ, காட்வின் சர்ச்சில், சுதன் ஆல்பா, ரெனி கிரேசின், வர்ஷா, பனிமலர், சாரா இமாகுலேட், மரியா ஆல்வின், இன்பன் டிவான், மாலியா ரோசி, கிருத்திகா ஜெமிமா உங்களை முன்னிலையில் கொண்டு வர விரும்புகின்றோம். இவர்கள் அனைவரும் இத்திருவருட் சாதனத்தை பெற நன்முறையில் தயாரிக்கப்பட்டுள்ளனரா? இந்த அழைப்பின் சிறப்பை உணர்ந்திருக்கிறார்களா? ஆம் தந்தையே, இவர்களை ஆசிரியர்கள் கடந்த 20 நாட்களாக தயாரித்துள்ளனர். மேலும் இவர்கள் ஒப்புரவு அருட்சாதனம் பெற்று இயேசுவை தங்கள் இதயங்களில் வரவேற்க தயாராக உள்ளனர். எனவே இவர்களுக்கு பொது நன்மை வழங்குமாறு உம்மை கேட்டுக்கொள்கிறோம். அன்புள்ள குழந்தைகளே, இந்த திருவிருந்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். சிறுவர் சிறுமிகளாகிய நீங்கள் புனித டொமினிக் சாவியோவை போல தாராள மனம் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருப்பதாக. திருமுழுக்கின் போது கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். அதே கடவுள் உங்கள் இதயங்களில் வர இருக்கின்றார். உங்களை படைத்து உங்களுக்காக சிலுவை மரணமடைந்த இயேசு இவரே. கிறிஸ்துவின் ஒளியின் அடையாளமாக இந்த மெழுகுதிரியை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இந்த ஒளி உங்கள் இதயத்தில் என்றும் சுடர்விட்டு எரிவதாக. முன்பாக வந்து தந்தையிடமிருந்து கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொள்ளுமாறு பெற்றோர்களை அன்போடு அழைக்கின்றேன். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளோடு முன்வரவும்.
சொந்தமே இயேசுவே எந்த நெஞ்சிலே வாருமே உன்னில் மகிழ்ந்து வாழ உன்னை எனக்கு தாராய் எந்தன் சொல்லும் செயலும் உந்தன் உணர்வில் ஓங்குமே எந்தன் சொந்தமே இயேசுவே எந்த நெஞ்சிலே வாருமே உன்னில் மகிழ்ந்து வாழ உன்னை எனக்கு தாராய் எந்தன் சொல்லும் செயலும் உந்தன் உணர்வில் ஓங்குமே எந்தன் சொந்தமே இயேசுவே சுமைகளால் வாழ்வை நான் வெறுத்திடும் போது சுகமாய் வாழ எழுந்தென்னில் வா சுமைகளால் வாழ்வை நான் வெறுத்திடும் போது சுகமாய் வாழ எழுந்தென்னில் வா எனக்காய் நின் வாழ்வை வெறுமையாக்கினீர் எனக்காய் நின் வாழ்வை வெறுமையாக்கினீர் என்னையும் பிறரன்பில் வாழச் செய்குவாய் எந்தன் சொந்தமே இயேசுவே எந்தன் நெஞ்சிலே வாருமே உன்னில் மகிழ்ந்து வாழ உன்னை எனக்கு தாராய் எந்தன் சொல்லும் செயலும் உந்தன் உணர்வில் ஓங்குமே எந்தன் சொந்தமே இயேசுவே சிங்கார வாழ்வின் சிகரத்தில் இருந்தாலும் என் நெஞ்சிலே நீ இல்லையே சிங்கார வாழ்வின் சிகரத்தில் இருந்தாலும் என் நெஞ்சிலே நீ இல்லையே சரிந்தே வீழும் வாழ்வின் செல்வங்கள் சரிந்தே வீழும் வாழ்வின் செல்வங்கள் இதனை உணர்ந்தே நான் வாழ விடுகிறேன் எந்தன் சொந்தமே இயேசுவே எந்தன் நெஞ்சிலே வாருமே உன்னில் மகிழ்ந்து வாழ உன்னை எனக்கு தாரா எந்தன் சொல்லும் செயலும் உந்தன் நம்பிக்கையின் அறிக்கை. இப்பொழுது புதுநன்மை பெற இருக்கின்ற குழந்தைகள் மற்றும் இங்குள்ள நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நமது நம்பிக்கையின் அறிக்கையை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். புதுநன்மை பெற இருக்கின்ற பிள்ளைகள் எரியும் மெழுகு திரியோடு இந்த ஒரு நம்பிக்கையின் அறிக்கையை புதுப்பிப்பில் பங்கு விடுப்போம். விட்டு விடுகிறேன் என்று பதில் சொல்லுங்கள். இறை மக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுகிறேன். பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுகிறேன். பாவத்தின் காரணமாக தலைவனமாகிய சாத்தானை விட்டு விடுகிறீர்களா? விசுவாச பிரமாணம். விசுவசிக்கிறேன் என்று பதில் சொல்லுங்கள். வானமும் வையமும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனை விசுவசிக்கிறீர்களா? விசுவசிக்கிறேன். அவருடைய ஒரே மகனும் கன்னிமரிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரில் நின்று உயிர் தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறீர்களா? விசுவசிக்கிறேன். தூய ஆவியையும் தூய கத்தோலிக்க திரு அவையையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலில் உயிர்ப்பையும் நித்திய வாழ்வையும் விசுவசிக்கிறீர்களா? விசுவசிக்கிறேன். இதுவே நமது விசுவாசம். இதுவே திருச்சபையின் விசுவாசம்.
இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதில் பெருமை கொள்ளுகிறோம். ஆமென். இப்பொழுது நம்பிக்கையாளர்களின் மன்றாற்று. புதுநன்மை பெற இருக்கின்ற குழந்தைகள் மெழுகு திரையை அணைத்து விடலாம். மன்றாற்றுக்காக நாம் அனைவரும் அப்படியே நின்றவாறு இந்த ஒரு மன்றாற்றில் நாம் அனைவரும் பங்கெடுப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் மீது அன்பு மக்களையும் கொண்ட கடவுளாம் தந்தையிடம் நம்முடைய தேவைகளை விருப்பங்களை எடுத்துச் சொல்லி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். நற்செய்தியின் நாயகனே இறைவா, திருச்சபை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவத்தார், பொருநிலையினர் அனைவரும் உமது அன்பில் நிலைத்து நற்செய்தியின் மதிப்பீடுகளை உண்மையாக அவர்த்துடன் உலக மக்களுக்கு புகட்ட அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உடைந்து உரு கொடுக்கும் இறைவா, இன்று முதலாக உமது திரு உடலையும் திரு இரத்தத்தையும் உண்டு மகிழவிருக்கும் இளம் உள்ளமாகிய நாங்கள் உண்மையான அமைதி உள்ள வளமுள்ள வாழ்வினை வழிநடத்தவும் எங்களை சார்ந்தோர் இனிதே வாழ துணை செய்ய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலத்தரம் நற்கருணை நாதரே, இவ்வுலகில் வாழும் மனிதர்கள் பல மனநோயாளிகளும் உடல் நோயாளிகளும் பாதிக்கப்பட்டு அவதிக்கப்படுகின்றனர். தங்கள் வாழ்வில் வரும் துன்பங்களை கண்டு துவண்டு போயிருக்கும் இவர்களுக்கு நீரை துணை இன்று இவர்களின் மனப்புண்மை ஆற்றல் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம்மை ஆதரிப்பவரே இறைவா, கடந்த நாட்களாக எங்களை இவ்விணைய விருந்திற்கு தயாரித்து வழிநடத்திய எம் பங்கு தந்தை மற்றும் ஏனைய தந்தையர்கள், அருட்சகோதரர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர் மற்றும் பெரியோர் அனைவரையும் சிறப்பாக இன்று இந்த திருப்பலியை நிறைவேற்றும் அனைத்து தந்தையர்களையும் பதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து அவர்கள் ஆற்றும் நற்பணியை தொடர்ந்து ஆற்றிட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பிறைவா, நாங்கள் யார் யாருக்காக ஜெபிப்பதாக வாக்களித்தோமோ அவர்களையும், யார் யார் எங்களுடைய ஜெபங்களை எதிர்பார்த்திருக்கின்றார்களோ அவர்களையும், யார் யார் எங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறார்களோ அவர்களையும் நிறைவாக நீர் ஆசீர்வதித்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பிறைவா, இன்று முதலாக இறைமகன் இயேசு கிறிஸ்துவை நற்கருணையிலே பெற இருக்கிற இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வந்திருக்கின்ற அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், உற்றார் உறவினர்கள் அனைவரையும் நிறைவாக நீர் ஆசீர்வதித்து உம்முடைய அன்பினாலே பாதுகாத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, இன்றும் இந்த வார நாட்களிலும் பல்வேறு இடங்களுக்கு பயணம் மேற்கொள்கிற எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் நலமாக சென்று சேர தேவையான உம்முடைய அருள் கொடைகளை வழங்கி அருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, எங்கள் குடும்பங்களிலே வாழ்ந்து இறந்து போன அனைத்து அடியவர்களுக்கும் நித்திய இழைப்பாற்றிய அருள் சாந்தியை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக எடுத்து சொல்லி மன்றாடுவோம். கருணையே உருவான கடவுளே, நாங்கள் உம் திருமுன் கொண்டு வந்துள்ள எங்கள் விருப்பங்களையும் விண்ணப்பங்களையும் கனிவோடு கண்ணோக்கி அருளும். மேலும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே மறைந்திருக்கின்ற வேறு பல மன்றாற்றுக்களையும் உடைய திருமுன் படைக்கின்றோம். இவற்றையெல்லாம் நல்லவைகளாக மாற்றி வரம் தருகின்ற நல்வாழ்வாக மாற்றி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். காணிக்கை பவனி இந்த ஒரு நேரத்தில் காணிக்கையாக கொண்டு வர விருப்பமுள்ளவர்கள் வரிசையாக கொண்டு வருவோம். முதலில் ரச கிண்ணமும் அப்ப கிண்ணமும் மற்றும் ரச குடுவைகள் கொண்டு வரப்படும். எனவே இந்த ஒரு காணிக்கை பவனில் பக்தியோடு பங்கெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
தருவேன் உமக்காக, உம்மில் நினைவேன் பலியாக. என்னை தருவேன் உமக்காக, உம்மில் நினைவேன் பலியாக. நொறுங்குண்ட இதயத்தை விரும்பிடும் தெய்வமே, உடைந்திட்ட உள்ளமதை நாடிடும் அன்பரை, உமக்காய் உம்மில் வாழ ஆசிக்கின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் நினைவேன் பலியாக. ஆபேலை போல ஆழமாய் தருவேன், கைம்பெண்ணை போல முழுமையை தருவேன். ஆபேலை போல ஆழமாய் தருவேன், கைம்பெண்ணை போல முழுமையை தருவேன். சிறந்தது எதுவோ அதையே தருவேன், இருப்பதை உவந்தே உமக்கே தருவேன். என்னை முழுவதும் தருகின்றேன், உமக்காய் வாழ விழைகின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் நினைவேன் பலியாக. ஆபிரகாம் போல தயங்காது தருவேன், யோபுவை போல அனைத்தையும் இழப்பேன். ஆபிரகாம் போல தயங்காது தருவேன், யோபுவை போல அனைத்தையும் இழப்பேன். முழுமை எதுவோ அதையே தருவேன், வாழ்வின் பயனை நிறைவாய் தருவேன். என்னை முழுவதும் தருகின்றேன், உமக்காய் வாழ விழைகின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் நினைவேன் பலியாக. என்னை தருவேன் உமக்காக, உம்மில் நினைவேன் பலியாக. நொறுங்குண்ட இதயத்தை விரும்பிடும் தெய்வமே, உடைந்திட்ட உள்ளமதை நாடிடும் அன்பரை, உமக்காய் உம்மில் வாழ ஆசிக்கின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் நினைவேன் பலியாக. ஆபேலை போல ஆழமாய் தருவேன், கைம்பெண்ணை போல முழுமையை தருவேன். ஆபேலை போல ஆழமாய் தருவேன், கைம்பெண்ணை போல முழுமையை தருவேன். சிறந்தது எதுவோ அதையே தருவேன், இருப்பதை உவந்தே உமக்கே தருவேன். என்னை முழுவதும் தருகின்றேன், உமக்காய் வாழ விழைகின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் நினைவேன் பலியாக.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகியதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்துதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையில் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்தும் நிலைத்திருக்க செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீர் உம் நம்பிக்கையாளர்களுக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்தனை வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மன்னகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதரின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பரிபாலகர் சகாயராஜ், தந்தை சகாயராஜ், எங்களுடைய ஓய்வில் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாவுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இளைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை தெரிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரிலிருந்து எழுந்திருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவில் பிரியமானவர்களே, இப்பொழுது வழங்கப்படுகின்ற திவ்ய நற்கருணை தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும். பிற மத சகோதரர்கள் இருந்தால் தயவு செய்து பங்கு பெற வேண்டாம். சிறப்பாக புதுநன்மை பெற இருக்கின்ற குழந்தைகளுக்கு ஆண்டவருடைய திருவுடலும் திரு ரத்தமும் கொடுக்கப்படும். பிறருக்கு ஆண்டவருடைய திருவுடல் மட்டும் கொடுக்கப்படும். எனவே கரங்களில் வாங்கி பயனடையுமாறு, ஆண்டவரை உட்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அருளமுதே இறையமுதே வசந்தமாகவா, நிலையாகவா என்னில் மழையாகவா, நிலையாகவா என்னில் மழையாகவா. உணவான இயேசுவே என்னில் வாருமே. அருளமுதே இறையமுதே வசந்தமாகவா, வாழ்வாகவா என்னில் வழியாகவா, இன்றும் என்றென்றும் நிலையாக வாழ்ந்திடவா, வாழ்வாகவா என்னில் வழியாகவா, இன்றும் என்றென்றும் நிலையாக வாழ்ந்திடவா. உணவான இயேசுவே என்னில் வாருமே. அருளமுதே இறையமுதே வசந்தமாகவா.
நமக்காக தினம் தினம் எழுந்து வந்த உணவிது, நாளும் பொழுதும் நம்மை காக்க எழுந்து வந்த உணவிது. நமக்காக தினம் தினம் எழுந்து வந்த உணவிது, நாளும் பொழுதும் நம்மை காக்க எழுந்து வந்த உணவிது. இறை பலியில் உயிரான உணவிது, இறை பலியில் உயிரான உணவிது. அன்பின் தேவன கருணை இது, அன்பின் தேவன கருணை இது. உயிரே உணவே வா, என் உயிரில் கலக்கவா, அருளே அமுதே வா, உம் வரமாய் வாழவா. உணவான இயேசுவே என்னில் வாருமே, அருளமுதே இறையமுதே வசந்தமாகவா. இதயம் திறந்து உள்ளே வந்த அன்பின் தேவ உணவிது, எளியோர் வாழ்வில் ஏற்றம் காண வந்தேங்கும் உணவிது. இதயம் திறந்து உள்ளே வந்த அன்பின் தேவ உணவிது, எளியோர் வாழ்வில் ஏற்றம் காண வந்தேங்கும் உணவிது. வீதி வந்து உறவை தேடும் உணவிது, வீதி வந்து உறவை தேடும் உணவிது. அன்பின் தேவன கருணை இது, அன்பின் தேவன கருணை இது. உயிரே உணவே வா, என் உயிரில் கலக்கவா, அருளே அமுதே வா, உம் வரமாய் வாழவா. உணவான இயேசுவே என்னில் வாருமே, அருளமுதே இறையமுதே வசந்தமாகவா. நிலையாகவா என்னில் மழையாகவா, நிலையாகவா என்னில் மழையாகவா. உணவான இயேசுவே என்னில் வாருமே, அருளமுதே இறையமுதே வசந்தமாகவா.
மாதாக்கோட்டை பங்கை சார்ந்த பாசமுள்ளம் இறைமக்கள் மற்றும் பல பங்குகளிலிருந்து உற்றார் உறவினர்கள் இந்த ஆலயத்தில் வந்திருக்கின்றீர்கள். உங்களை பங்கின் சார்பாக வரவேற்கிறேன். உண்மையாகவே எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது. இந்த பிள்ளைகளை நீங்கள் பலவிதமாக அவர்களை நீங்கள் வழிநடத்தி வந்ததற்காகவும் அவர்களை கண்காணித்ததற்காகவும் சிறப்பாக பெற்றோர்கள், அவர்கள் ஞான பெற்றோர்கள் நல்ல ஒரு வழியில் அவர்களை ஆன்மீக வாழ்க்கையில் ஞான வழியில் வழிநடத்தி வந்ததற்காகவும் அதுவும் ஒரு சிறப்பு தயாரிப்பு தான். அதற்காக உங்கள் அனைவருக்கும் இந்த ஒரு நாளில் நன்றி செலுத்துகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த ஒரு முதல் திருவிருந்து நற்கருணை இந்த ஒரு திருப்பலியில் இந்த திருப்பலிக்கு தலைமை தாங்கி பிள்ளைகளுக்கு அருமையான நற்கருணையை பற்றி நல்ல ஒரு மறைவுரை வழங்கிய நமது பாசமிகு பேரூர் திரு பிரபாகரன் அவர்கள், முன்னாள் பங்கு தந்தை, முன்னாள் அதிபர், வேளாங்கண்ணி திருத்தலத்தில் தற்சமயம் தந்தை அவர்கள் நமது தூய இருதய ஆண்டவர் பேராலயத்தில் பங்கு தந்தையாகவும் தஞ்சாவூர் மறை வட்ட அதிபராகவும் இருந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். தந்தை நம்மோடு இருந்து பிள்ளைகளுக்கு ஆசி வழங்கி நல்ல ஒரு கருத்துக்களை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தியதற்காக தந்தை அவர்களுக்கு நமது நன்றியும் பாராட்டுகளும். இரண்டாவதாக பிள்ளைகளின் உறவினர்கள் குருக்கள் வந்திருக்கின்றார்கள். தந்தை செல்வம் அவர்கள் மதுரை உயர் மறை மாவட்டத்தை சார்ந்தவர். அவரும் நம்மோடு இருந்து திருப்பலியில் நிறைவேற்றி பிள்ளைகளுக்கு ஆசியும் ஜெபங்களை வந்திருக்கிறவர்களுக்கும் நமது நன்றியும் பாராட்டுகளும். அவர்களோடு இணைந்து தந்தை ஜான் பீட்டர் நமது தஞ்சாவூர் மறை மாவட்டத்தை சார்ந்தவர். ஃபாதர் வந்தும் நம்மோடு இருந்து இந்த திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்ததற்காகவும் தந்தை அவர்களுக்கும் நமது நன்றியும் பாராட்டுகளும். இவர்களோடு இணைந்து நமது மண்ணின் மைந்தர் ஃபாதர் டேவிட் பால்ராஜ் மற்றும் நமது சலேசி அருட்பணியாளர்கள் இங்கு அருமையாக இந்த ஒரு கூட்டு திருப்பலியில் ஒன்றிணைந்து இந்த பிள்ளைகளுக்காக ஜெபித்து நம் அனைவருக்கும் உற்சாகத்தை கொடுத்ததற்காகவும் அனைத்து குருக்களுக்கும் நமது நன்றிகளும் பாராட்டுகளும். அன்பார்ந்தவர்களே, இந்த பிள்ளைகளை பல நாட்களாக தயாரிப்பு வகுப்புகள் மூலமாக தயாரித்து வந்த ஆசிரியர் பெருமக்கள் இருக்கின்றார்கள். முதலாவதாக நமது பங்கின் மறைக்கல்வி ஆசிரியர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த பிள்ளைகளை தயாரித்து வந்திருக்கின்றார்கள். அது சிறப்பாக கடைசி ஒரு மாத காலமாக ஒரு 20 நாட்களாக அவர்களுக்கு சிறப்பு தயாரிப்பு கொடுத்த நமது டீச்சர் விக்டோரியா அவர்களுக்கும் ஜாக்லின் அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த ஒரு விடுப்பு இல்லாமல் பிள்ளைகள் வரும் முன்னே அவர்கள் இருப்பார்கள். நல்ல உற்சாகத்தோடும் பிள்ளைகளை கவனித்து அன்போடும் பாசத்தோடும் அவர்களுக்கு தயாரிப்பை கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் சிறப்பாக இந்த இருவருக்கும் கடைசி நாட்களில் அருமையாக தயாரித்து கொடுத்த இந்த பிள்ளைகள் இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு பங்கின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த ஒரு நிகழ்வை ஒருங்கிணைத்து இந்த ஒரு திருவழிபாட்டை அருமையாக அர்த்தமுள்ள முறையில் நமக்கு எடுத்து கொடுத்த நமது முன்னாள் இணை பங்கு தந்தை ஃபாதர் ஜேம்ஸ் அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து உதவி செய்த டீக்கன் ஜஸ்டின் குமார் அவர்களுக்கும் மற்ற இளைஞர்களுக்கும் நமது நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் நல்ல ஒரு திருவழிபாடு சிறப்பாக அமைய உதவி புரிந்த நமது பாடகர் குழு அவர்களுக்கும் மேலும் இந்த ஒரு திருப்பலியை ஒருங்கிணைத்து இந்த நாட்களில் நல்ல முறையில் பிள்ளைகளுக்கு மக்களுக்கு திருவழிபாட்டை ஒருங்கிணைத்து அருட்சகோதரிகள் மற்றும் திருவழிபாட்டு குழு உறுப்பினர்கள் இவர்களுக்கும் நமது நன்றிகளும் பாராட்டுகளும். திருப்பலி முடிந்ததும் பிள்ளைகளுக்கு கட்டாயமாக நாம்
ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் ஃபாதர்ஸ்லாம் வச்சு. அதன் பிறகு குழுவாக ஒவ்வொரு குடும்பமாக வந்து நீங்கள் எடுக்கலாம். தந்தை ஜேம்ஸ் அவர்கள் அதற்கு ஒரு ஒருங்கிணைப்பை கொடுப்பார்கள். எல்லாருக்கும் டைம் கிடைக்கும், எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் ரஷ் பண்ணாமல் எந்த ஒரு நெருக்கடியும் கொடுக்காமல் மெதுவாக பண்ணலாம். முதலாவதாக அனைத்து பிள்ளைகளையும் வைத்து அருட்தந்தைகள் வைத்து ஃபோட்டோ எடுத்த பிறகு நீங்கள் குடும்பமாக இருந்து எடுக்கலாம். பல்வேறு ஒருங்கிணைப்புகளை தந்த உதவி பங்கு தந்தை அருள் தந்தை சார்ல்ஸ் அருளப்பன் அவர்களுக்கும் நமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாம் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நடந்த இந்த ஒரு திருப்பலி வீடியோ மற்றும் புகைப்படங்கள் அனைத்து புதுநன்மை பெற இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு பென்ட்ரைவ் வழியாக கொடுக்கப்படும். இன்னும் சிலர் கட்டணம் செலுத்தாமல் இருக்கின்றார்கள். ரூபாய் 1200 மற்றும் கொடுத்து ஒரு பென்ட்ரைவோடு சேர்த்து நேற்று நடந்த நம்முடைய திருவிழா மற்றும் இன்று நடக்கின்ற இந்த ஒரு புதுநன்மை அனைத்து வீடியோக்கள் மற்றும் புகைப்படத்தை நீங்கள் அதிலே பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தந்தை அவர்கள் கூறிய போல திருப்பலி முடிந்த பிறகு 2 கேமராக்கள் நம்மிடம் இருக்கின்றது. எனவே வெகு விரைவாக நாம் ஒவ்வொரு புதுநன்மை பெற்ற பிள்ளைகள், அவருடைய பெற்றோர்கள், உறவினர்களோடு உங்களுக்கு புகைப்படம் எடுக்கப்படும். தயவு செய்து பொறுமையோடு அமைதி காத்து சிறப்பாக ஆலயத்தினிலே திருப்பலி முடிந்து அமைதி காத்து புகைப்படம் எடுத்து செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதின் முன்னடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. இன்று முதலாக நற்கருணையை பெற்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் அன்பினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பி அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசி பெற தலை வணங்கி ஆமென் என்று பதில் சொல்லுவோம். ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றான இறைவன் உங்கள் வாழ்நாட்களை தமது அமைதியில் செம்மையுற செய்து தமது ஆசியின் கொடைகளை உங்களுக்கு வழங்குவாராக. இடர்கள் நோய்கள் அனைத்திலுமிருந்தும் அவர் உங்களை விடுவித்து உங்கள் இதயங்களை தமது அன்பில் உறுதிப்படுத்துவாராக. எதிர்நோக்கு, நம்பிக்கை, அன்பு ஆகிய கொடைகளால் நீங்கள் வளம் பெற்று இவ்வுலக வாழ்வில் ஆற்றல் வாய்ந்த செயல் வழியாக நிலை வாழ்வை மகிழ்ச்சியுடன் அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் உங்கள் பணியின் மீதும் உங்கள் படிப்பின் மீதும் உங்கள் பயணத்தின் மீதும் என்றும் தங்கி இருப்பதாக. இயேசுவின் அழியா உணவை பெற்றவர்களாக சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நாதனுக்கு என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வள்ளலுக்கு வாழ்வழிக்கும் இயேசுவுக்கு வாழெங்கும் உலக நன்றி சொல்வேன். என்னில் வந்த நாதனுக்கு என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வள்ளலுக்கு வாழ்வழிக்கும் இயேசுவுக்கு வாழெங்கும் உலக நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன்.
காட்டினார் நன்றி சொல்வேன். உண்மை அன்பு நீதியை உணரச் செய்த இயேசுவே உளமாற பாடி நன்றி சொல்வேன். உண்மை அன்பு நீதியை உணரச் செய்த இயேசுவே உளமாற பாடி நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். உரிமை தரும் மேன்மையை உணரச் செய்த இயேசுவே ஆடியே பாடியே நன்றி சொல்வேன். உரிமை தரும் மேன்மையை உணரச் செய்த இயேசுவே ஆடியே பாடியே நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். போக்கினார் நன்றி சொல்வேன். பயமதையை நீக்கினார் நன்றி சொல்வேன். பாவங்களை போக்கினார் நன்றி சொல்வேன். பயமதையை நீக்கினார் நன்றி சொல்வேன். பரிவுடனே நோக்கினார் நன்றி சொல்வேன். பாதைகளை காட்டினார் நன்றி சொல்வேன். உண்மை அன்பு நீதியை உணரச் செய்த இயேசுவே உளமாற பாடி நன்றி சொல்வேன். உண்மை அன்பு நீதியை உணரச் செய்த இயேசுவே உளமாற பாடி நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி